கருப்பு வெள்ளையில் இருந்தாவே வந்து நம்ம ஹெச்எஃப்னு தூக்கிட்டு வந்தோம்னா நம்ம எதிர்பார்த்த கறவை வராதுங்க. அதுக்கான குவாலிட்டி, அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரு, அதுக்கான ஒரு மடி அமைப்பு. கொம்பு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கொம்பு இருக்கிற வந்து கிராஸ் பிரீடு, கொம்பு இருந்தால் வந்து உங்களுக்கு வெயில் தாங்கும் அப்படின்றாங்க. பட் அப்படி கிடையாது. இப்போ கால்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஊக்கமாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழம்பு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து மோஸ்ட்லி ஒயிட்டில் வருங்க மெஜாரிட்டியில். கொஞ்சம் குவாலிட்டியான பிரீடுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து கொஞ்சம் பிங்கிஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அகலம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணுங்க. இந்த அகலம் ஏன் ஜாஸ்தி, இந்த ஏன் அகலம் ஜாஸ்தின்னு பார்க்குறோம்னா இந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மடி அமைப்பு வந்து நம்மளுக்கு உட்காரும். இந்த அகலம் நல்லா அகலமாக இருக்கிறனால தான் மடி அமைப்பும் நல்லா அகலமாக வந்திருக்கு. நீங்கள் பின்னாடி சைடும் பார்த்தீங்கன்னா நல்ல விரிஞ்ச மடியாக இருக்கும், கீழே தொங்காது. நல்ல பாடி ஃப்ரேம் நீட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 500க்கு கீழே இருக்காது. ஏன்னா சுருக்கமான மாடுகளை வச்சு அதிகமான உற்பத்தி செய்யணுன்றது தான் நம்மளுடைய பிளானு. இப்போ மாடு வந்து தேர்ந்தெடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன்னா கருப்பு வெள்ளையில் இருந்தாவே வந்து நம்ம ஹெச்எஃப்னு தூக்கிட்டு வந்தோம்னா நம்ம எதிர்பார்த்த கறவை வராதுங்க. அதுக்கான குவாலிட்டி, அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரு, அதுக்கான ஒரு மடி அமைப்பு அப்படி இருந்தால், ப்ரீட் லைன் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து அதோடைய எதிர்பார்த்த கறவை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா வந்து 30, 40, 50ன்னு போயிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம ஏன் அந்த 20, 25ன்னு போயிட்டு இருக்கோம்னா நாம் வந்து நம்ம சவுத்தில் வந்து இப்போ தான் வந்து அந்த ஒரு 2025 வந்து நம்ம ரீச் ஆகிட்டு போயிட்டுருக்குறோம். நம்ம இனிமேல் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு மேலே போகணும். பட் இந்த இடத்துல நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணிட்டோம்னாவே நம்ம ஈஸியாக வந்து இதிலேருந்து நம்ம கண்ணோ ப்ரீடிங்கோ பண்ணி நம்ம அடுத்ததுக்கு போய்க்கலாம். இப்போ ஒரு 10 மாத கண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நம்ம என்னென்ன விஷயம் பார்க்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாங்க. இப்போ இந்த கன்று பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 மாத கன்று. இது நம்ம பார்க்கும்போது என்னென்னா ஹெச்எஃப் மாதிரி இருக்கும். இந்த கொம்பு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கொம்பு இருக்கிற வந்து கிராஸ் பிரீடு, கொம்பு இருந்தால் வந்து உங்களுக்கு வெயில் தாங்கும் அப்படின்றாங்க. பட் அப்படி கிடையாது. எல்லா ஹெச்எஃப்புமே பார்த்தீங்கன்னா வந்து கொம்போடு தான் பிறக்கும். ஒரு சில ஒரு 10% ஹெச்எஃப் தான் மட்டும் வந்து பிறக்கும் போதே வந்து உங்களுக்கு கொம்பு இல்லாமல் வருங்க. இந்த கொம்போடு வரும்போது பார்த்தீங்கன்னா சின்னதில் வந்து கிராப் பண்ணிடுவாங்க. அப்படி கிராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டை டைப்பாக மாறிடும். அதனால் அதுக்கும் வந்து ப்ரீடுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஹெச்எஃப் மட்டும் தான் வந்து கொம்பு இல்லாமல் வருவேன். சரி, இப்போது இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போது கால்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஊக்கமாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழம்பு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து மோஸ்ட்லி ஒயிட்டில் வருங்க மெஜாரிட்டியில். பட் சிலது மிஸ் ஆகி வரலாம். பட் நம்ம ஒரு கணக்குக்கு வச்சுக்கலாம். இந்த காலோட குழம்புகள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒயிட்டில் வரும். கொஞ்சம் குவாலிட்டியான ப்ரீடுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து கொஞ்சம் பிங்கிஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்னாடி அறையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிங்காக வரும். சரி, இந்த கலர் குவாலிட்டி மட்டும் வச்சு நம்ம வந்து இது பண்ணுறோமான்னு கிடையாதா, அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கணுங்க. இந்த முதுகு, இந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா, இந்த 2 பக்கம் சப்பை எலும்பு, இதை வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து நல்லா அகலமாகவும் நீளமாகவும் இருக்கணும். ஏன்னா வந்து இதுதான் வந்து மாடோடைய அந்த கர்ப்பப்பையோட வளர்ச்சியும், அது கண்ணு வந்து பெறும்போது அது கண்ணுக்குட்டி வந்து நல்ல கண்ணாக வந்து எடுக்கணும் அப்படின்னா, நல்லா பெரிய கண்ணாக எடுக்கணும்னா இந்த அகலம் வந்து நல்லா இருக்கணுங்க. இதை பொறுத்து தான் நம்ம வந்து க்ரோத்தை வந்து நம்ம கணிக்க முடியும். இன்னொன்று, நீங்கள் பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த அகலம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணுங்க. இந்த அகலம் ஏன் ஜாஸ்தி, இந்த ஏன் அகலம் ஜாஸ்தின்னு பார்க்குறோம்னா இந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மடி அமைப்பு வந்து நம்மளுக்கு உட்காரும். இந்த அகலம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா மடி பார்த்தீங்கன்னா கூம்பு ஷேப்பில் கீழே போயிடும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 10 மாதம் 12 மாதம் வந்து ஆசைப்பட்டு ஒரு கண்ணை வளர்ப்பீங்க. வளர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மடி வந்து தொங்க முடியா போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் எடுக்கும் போதே இந்த குவாலிட்டி செக் பண்ணும்போது கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா வந்து காலுக்கு வந்து ஒரு கேப் வச்சு தான் நடக்கும். பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அகலம் கொடுக்குங்க. இந்த அகலம் வந்து நீ க்ரோத்தாக பார்த்தீங்கன்னா நல்லாவே இதாகும். இன்னொன்று வந்து மடி வந்து அரைக்கு வந்து பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். மடியோட இந்த லென்த்து ஒரு சில மாடுகளில் கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் மடி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸில் வர மாதிரி தான் வருங்க. மடி வந்து சரியான அமைப்பில் வராது. மடி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அரைக்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல அகலம் இருக்கும்.
இது ரெண்டு ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம்னாவே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நல்ல அகலமான மடி வைக்கும். அப்போ வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இருக்குங்க. வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறுங்க. முக்கியமானது இந்த வயிறு. ஏன்னா இது ப்ராப்பராக இருந்தால் தான் நம்மளால் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ஜீரண சக்தி நல்லா இருக்குது, இன்டேக் நல்லா சாப்பிட்றது நல்லா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் இருக்கும். அப்போது இந்த அளவுக்கு நல்லா அகலமான நல்லா இந்த பேரல்னு சொல்லுவாங்க, பேரல் வயிறுன்னு சொல்லுவாங்க, இந்த வயிறு அகலம் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து கண்ணுனால் வந்து நல்லா சாப்பிட முடியும், ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஒரு 10 கிலோ போட்டு டைஜஷன் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், எப்படி நீங்கள் அவ்வளோ பெருசாக போட்டு நீங்கள் பால் வந்து கறக்க முடியும்? அதனால் நல்லா சாப்பிடக்கூடிய இதாக இருக்கும். தோள்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்காது, நல்லா வந்து கொலன்னு தொங்குன மாதிரி இருக்குங்க. ரொம்ப இறுக்கமான பாடியிலேயே பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து எப்போவுமே இருக்காதுங்க. இந்த பெரிய மாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஃப்ரேம் வந்து ரொம்ப முக்கியங்க. இப்போ நான் அந்த சின்ன மாடுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த அகலம் பாருங்கள், இந்த அகலம் நல்லா அகலமாக இருக்கிறனால தான் மடி அமைப்பும் நல்லா அகலமாக வந்திருக்கு. நீங்கள் பின்னாடி சைடும் பார்த்தீங்கன்னா நல்ல விரிஞ்ச மடியாக இருக்கும், கீழே தொங்காது. இது வந்து ஃபுல் ப்ரொடக்ஷனில் லோடில் நிற்கிது, ஒன்றும் பால் கறக்கலை. பால் கறக்காத போது உங்களுக்கு மடி வந்து இவ்வளோ தான் அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு அகலம் இந்த அகலம் வந்து வச்சு தான் வந்து இந்த மடி வந்து எப்போவுமே செட் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த முதுகு வந்து எப்போவுமே நல்லா நேராக எப்படி சொல்லுது, நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்குங்க, வளைஞ்சு முதுகாக இருக்காது. அந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா வந்து பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு வளைஞ்சிருந்துச்சுன்னா அது மாடுகள் வந்து தாங்காதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல பாடி ஃப்ரேம் நீட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 500க்கு கீழே இருக்காது. 500க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் எடுக்கும் போது இருக்கும் தலையத்தில். அந்த வெயிட்டை நீங்கள் இப்போ ஒரு 2-3 மாடு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே வந்து உங்களுக்கு வெயிட் ஓரளவு கெஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி பார்த்து எடுக்கும்போது கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 20 கீழே வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே மாதிரி இந்த பேட்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். பேட்டர்ன் அந்த மாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், நீட்டாக இருக்கும். ரொம்ப கசகசன்னு காலில் அங்கங்கெல்லாம் அடிச்செல்லாம் இருக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே முட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேட்டர்னே வராது, அந்த பேட்சஸே வராதுங்க. அந்த மடிக்கு மேலேயோட பேட்சஸ் வந்து முடிஞ்சிடும் மோஸ்ட்லி. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளால் ஒரு 85% மேலே, அட்லீஸ்ட் ஒரு 75% மேலே நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரீடை வந்து நம்மளால் செலக்ட் பண்ண முடியுங்க. இது பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்க்கு ஒரு குறைவுமே இல்லாத மாடு, நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய கவு தான். ஆனால் வந்து நல்லா குறும்பு பண்ணும், அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கண்ட்ரோல் ஆகாது, நம்மளை தவிர யாருனாலையும் கறக்க முடியாது. இதுக்காகவே பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கிற மாடுகளுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு கிட்டி வந்து இதுக்காக மட்டும் ஒரு கிட்டி போட்டிருக்கிறோம், அதுக்குள்ளே வச்சு கறக்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா இதோட மடி அமைப்பு நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஹெச்எஃப் ஜெர்சி டைப் ஒரு மடி அமைப்புங்க. இது கிர் கிராஸாக இருந்தாலும் கிர் வந்து குவாலிட்டி வந்து கம்மி. பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறும் பண்ணிகிட்டே தான் இருப்பான். கிரோட குவாலிட்டி கம்மி, ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இதோட ப்ரொடக்ஷனும் கொஞ்சம் ஜாஸ்திங்க. இது தலையத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10+10+ போயிடுச்சு, 2 10+ வந்துச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 12+ நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒரு பர் செஷனுக்கு. அதுக்கான மடி அமைப்பு, அதுக்கான இன்டேக்கு எல்லாமே இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வயிறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா டைஜஷன் பண்ணக்கூடிய வயிறு. ஒரு 45 கிலோ பச்சை தீவனம், ஒரு 10 கிலோ மாட்டு தீவனம் கொடுத்தாலுமே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாணி நல்லபடியாகவே உங்களுக்கு உற்பத்தியாகி நல்ல மில்க் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். ஒரு 10 லிட்டர் வந்தாலுமே ஃபேட் அண்ட் ரசன் பார்த்தீங்கன்னா ஒரு 4-8 கிலோ கம்மியாகாமல் நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்குங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கின மாடு இதுதான். ஒரு எப்பெல்லாம் வந்து எங்களுக்கு கஷ்டம் வருமோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ணு போட்டு கறக்க ஆரம்பிச்சு எங்களை வந்து காப்பாற்றும். அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணியிருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் பண்ணை வந்து இப்போ லாஸ்ட்டில் போயிட்டுருக்குது. ஏன் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு 4 மாடை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 கண்ணுக்குட்டியில் வளர்த்திட்டு இருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் தான் சொல்லுவேன். வேறு வழி இல்லை, நம்மளால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலன்ற பட்சத்தில் ஒரு கண்ணுக்குட்டியில் ரெடி பண்ணி அதுலேருந்து நாங்கள் பால் உற்பத்தி பெருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கோங்க. இப்போ ஒரு 4 மாடு இருக்குது, 10 கண்ணுக்குட்டி இருக்குது. அந்த 10 வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு கடைசிக்குள்ளே நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு 14 மாடு இருக்கிற ஒரு 10 மாடு இருக்கிற பண்ணையை வந்து நம்மளால் உருவாக்க முடியுன்றனால அந்த மாடுகளை வச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 கண்ணை வளர்த்திட்டு இருக்கோங்க. அதனால் எங்களுக்கு 4 மாட்டோட வருமானம் பார்த்தீங்கன்னா அந்த 10 கண்ணை வளர்த்துருக்கோம். ஒரு லேடி வச்சுருக்கிறோம், அவங்களுடைய ஆள் கூலிக்கும் எங்களுக்கு கரெக்டாக போகுது. இதுக்கு முழு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃப் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளால் இப்போதைக்கு வாங்க முடியாத சூழ்நிலைக்கு ஒரு நல்ல கண்ணுகளை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து பண்ணையை உருவாக்குறதுக்கான வழியில் இருக்கிறோம். இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. பல்ல கடிச்சிட்டு போயிட்டுருக்குறோம். இந்த ஒரு வருஷத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10 மாடு கறவை வந்துடும். அதிலிருந்து நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் க்ரோத் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். மோஸ்ட்லி எனக்கு 10 மாடு 12 மாடுக்கு மேலே போகிற ஐடியா கிடையாதுங்க. ஏன்னா சுருக்கமான மாடுகளை வச்சு அதிகமான உற்பத்தி செய்யணுன்றது தான் நம்மளுடைய பிளான். நம்ம அதிகமாக மாடுகளை வச்சுட்டு அதிகமாக பால் உற்பத்தி செய்கிறதும், அதிகமாக மாடு வச்சுட்டு ஆவரேஜ் பால் உற்பத்தி செய்கிறதும் நம்மளோட எய்ம் கிடையாதுங்க. ரொம்ப கம்மியான மாடுகளை வச்சு
ஒரு ஆள்கள் பெருசாக இல்லாமல், லேபர் காஸ்ட் பெருசாக இல்லாமல் நல்ல ப்ரொடக்ஷனுக்கு கூடிய கவுஸ் வச்சுட்டு க்ரோத் பண்ணி போகிறது தான் நம்ம வந்து பிளான் வச்சுருக்கிறோம். மேபி நம்ம நெக்ஸ்ட் இயரில் வந்து நம்மளுக்கு ஒரு 10 மாடு வந்து கறவைக்கு வந்துடும். 10மே வந்து ஒரு 20+, 25+ கறவையில் இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான போராட்டம் தான் வந்து போயிட்டுருக்குது. அதனால தான் நம்ம பண்ண லாஸில் போயிட்டுருக்குன்னு சொன்னேன். பட் இந்த லாஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்தில் எங்களுக்கு ஒவ்வொரு கண்ணுலையும் பார்த்தீங்கன்னா 50,000 ப்ராஃபிட் ஆகும். ஏன்னா அந்த கண்ணுகளை வந்து நம்ம அடுத்தது வாங்கும் போது மினிமம் நம்ம வந்து 1.25-1.30 வாங்க முடியாது. கணக்குப்படி பார்த்தா நம்ம அந்த கண் எடுக்கும் போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கால்குலேஷன் எல்லாம் நம்ம பண்ணிட்டு வரும்போது ஒரு 75,000க்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த மாடை வந்து கண்ணு போட வச்சிடலாம். கண்ணுக்குட்டியை ஒரு 50,000 நம்மளுக்கு வந்து மிச்சமாகும். அப்போது ஒரு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 கண்ணு இருக்குதுங்க. இப்போ கண்ணு போகிற ஸ்டேஜில் ஒரு 30,000 பக்கம் நம்மளுக்கு வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து அடுத்த வருஷத்தில் நமக்கு லாபமாக திரும்பி வரும். நம்மளால் வந்து பண்ணை வந்து அப்போ க்ரோத் பண்ணி கொண்டு போகலாங்க.